அருளுரை துளியின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். ஒரு வாலிபன் தன்னுடைய நண்பர்களிடத்திலே இவ்விதமாக ஒரு சவால் விட்டானாம். பொதுவாகவே நாய் வாழ நிமித்த முடியாது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அவன் தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொன்னானாம், நான் அதை நிமித்தி காட்டுறேன் என்று சொல்லி ஒரு நாயை என்ன செய்தானா, ஒரு வீட்டுக்குள்ளாக அதனுடைய வாலில் ஒரு இரும்பு பைப்பை நேராக கட்டி விட்டு ஒரு வீட்டுக்குள்ளாக அந்த நாயை அடைச்சி வச்சிட்டானா. 3 நாளளவும் அந்த நாய் அந்த வீட்டுக்குள்ளாகவே இருந்தது. 3ஆவது நாள் தன்னுடைய நண்பர்களை அழைத்து, நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல, நான் நிமித்தி காட்டிட்டேன். 3 நாளாக அந்த நாயை அந்த வீட்டுக்குள்ளே நான் அடைச்சி வச்சுருக்கேன். அந்த வால் கண்டிப்பாக இந்நேரம் நிமிர்ந்திருக்கும், வாங்க உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு அந்த வீட்டு கதவை திறந்து பார்த்த பொழுது அங்கே நடந்தது என்ன தெரியுங்களா? நாய் வால் நிமிரவில்லை, மாறாக அந்த இரும்பு பைப்பு வளைந்து கிடந்ததாம். நாய் வாளை போல அந்த இரும்பு பைப்பும் வளைந்து கிடந்ததாம். ஆமாங்க, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கு பொதுவாகவே மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சுய முயற்சியில் கடவுளே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கெட்ட பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, சில பொல்லாத காரியத்திலிருந்து தங்களுடைய சுய பலத்தில் சுய முயற்சியில் எப்படியாவது அதிலிருந்து விடுதலை ஆகிடலாம், தங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது நம்ம மீண்டு வெளியே வந்துடலான்னு சொல்லி சுயமாக கடவுளுடைய உதவியின்றி, எனக்கு கடவுளே தேவையில்லை, நானே இந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்துடுவேன்னு சொல்லி இன்றைக்கு பொதுவாகவே மனிதன் சுய முயற்சியில் ஈடுபடுறான். ஆனால் எப்படி நாய் வாளை என்ன முயற்சி எடுத்தாலும் அதை நிமித்த முடியாதோ, அதை நேராக்க முடியாதோ, அவ்விதமாக கடவுளுடைய கிருபை இல்லாமல், கடவுளுடைய உதவி இல்லாமல், அவர் அருளக்கூடிய பலம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விடுதலையாக முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் நாம் முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்தவர்களாக எதையும் பேச வேண்டும், எதையும் செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு பொதுவாக மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் எதையுமே சாதிச்சிருவேன், நான் எதையுமே செய்து விடுவேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குமா. ஆனால் பவுல் அந்த வார்த்தையை தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் எதை மையமாக வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நம்ம சொல்கிறோமா? இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய பலத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நிச்சயமாக என்னால் எல்லாவற்றையும் எதையும் செய்ய முடியும் என்று நாம் அறிக்கையிடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். எனவே நாம் எதை செய்தாலும் நாம் கடவுளை சார்ந்து, கடவுளுடைய பலத்தை சார்ந்து நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த என்னுடைய ஒரு இஸ்லாமிய நண்பர், அவருடைய வாயிலிருந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் எதை சொன்னாலும் சரி, இன்சா அல்லா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் கேட்டேன் ஒரு நாள், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இன்சா அல்லாங்கிறீங்களே, என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அது கர்த்தருக்கு விருப்பமாயிருந்தால், அல்லது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தால் நான் இதை செய்வேன் என்பதற்கான ஒரு அர்த்தமாகத்தான் அவர்கள் எல்லாவற்றுக்கும் அல்லது எதற்கெடுத்தாலும் இன்சா அல்லா என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்களாம். எனவே மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய நீங்களும் நானும் கூட நம்முடைய சுய புத்தியை சாராமல், அல்லது நம்முடைய சுய பலத்தை சாராமல், நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நிற்போம். பவுலை போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாமும் கூட தைரியமாக சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.